உலகம் போல தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த டெபிட் கார்டு பாத்தீங்கன்னா இஎம்பி சிப்செட் கொண்ட அந்த கார்டா இல்லையா, டிசம்பர் 31 அப்புறம் உங்க கார்டு ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இஎம்பி சிப்செட் கார்டுனா என்ன, இப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கார்டுக்கும் இஎம்பி சிப்செட் கார்டுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 31 அப்புறம் இது ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதா போன்ற எல்லா விவரங்களையும் உங்க கூட பாத்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர் கூடயும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்க மோகா டெக் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டிசம்பர் 31 அப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ண டெபிட் கார்டு நம்ம யூஸ் பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஆர்பிஐ புது ரூல்ஸ் மேண்டேட்டரி பண்ணிருக்காங்க. அதான் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா இந்த மேக்னெட் டைப்ஸ் இருக்க இந்த டெபிட் கார்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 அப்புறம் இந்த கார்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க கார்டு சேஞ்ச் பண்ணணும், உங்க பேங்க்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ சிப்செட் கார்டு ஆல்ரெடி உங்களாண்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டிசம்பர் 31 அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஎம்ஐ சிப்செட் கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோபி, மாஸ்டர், விசா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கிளைண்ட். ஸோ இவங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா இஎம்பி. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இஎம்பி சிப்செட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சிருக்காங்க. இது மெயினா எதுக்காக இது கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஸ்கிம்மர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிம்மர் கருவிகளை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கார்டுல இருக்க டீட்டெயில ஈஸியா எடுக்க முடியும். எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கார்டை அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் காப்பி போட்டு அவங்களால என்ன பண்ணிக்கலாம், நம்முடைய அமௌண்ட் எல்லாம் கூட அவங்க எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்தது. அதுக்காக பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஹேக்கிங் ப்ராப்ளம்ஸும் வந்ததுனால கார்டை நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா இஷ்யூ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஎம்ஐ சிப்செட் கார்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்தது. அதுல எனக்கும் பாத்தீங்கன்னா இது மாதிரி கார்ட்ஸ் நிறையவே எனக்கு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா 1990ஸ்லயே யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2005 பாத்தீங்கன்னா யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணாங்க. 2007 நமக்கு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அப்பயே. பட் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மாறி இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம மேண்டேட்டரி பண்ணிருக்காங்க. டிசம்பர் 31 நீங்க இந்த கார்டு மாத்தினா நீங்க டைரக்டா பேங்க்ல போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கார்டு புது கார்டா நீங்க வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களால இன்டர்நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா வைங்க, இன்டர்நெட் பேங்கிங்லும் பாத்தீங்கன்னா இதுக்கான ரிக்வஸ்ட் நீங்க கொடுத்து புது கார்டு நீங்க வாங்க முடியும். உங்களுக்கு வீட்டுக்கு அவங்க பாத்தீங்கன்னா அனுப்பி வச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட மெயினா ஒரு கொஸ்டின் இருக்கும், இப்போ நார்மலா யூஸ் பண்றது மேக்னெட் டைப்ஸ் கொண்ட இந்த கார்டுக்கும் இந்த இஎம்ஐ சிப்செட் கொண்ட இந்த கார்டுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா யூஸ் பண்ற இந்த கார்டுல ஒரு ஸ்கிம்மரை யூஸ் பண்ணி இருக்க டீடைல்ஸ் எல்லாம் ஈஸியா எடுக்க முடியும். பிளஸ் இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் கார்டு போட்டு நம்முடைய பணத்தை ஈஸியா அவங்களால எடுக்கவும் முடியும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் டிராபேக் அப்படின்னு சொன்னோம். அதே பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ சிப்செட் கொண்ட இந்த கார்டு இதுல இருந்து டீடைல்ஸ் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தடவை இன்சர்ட் பண்றோம், காசு எடுக்கிறேன்னு வச்சுங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்களோட போயிடும். ஸோ போயிட்டு அவங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கார்டு போட்டு எடுக்க முடியாது. என்னன்னா நீங்க ஒவ்வொரு டைம் இன்செர்ட் பண்ணும்போதும் இந்த இஎம்பி சிப்செட்ல 16 டிஜிட் கொண்ட ஒரு விர்ச்சுவல் கீ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க இன்செர்ட் பண்ணும்போதும் அந்த கீ ஆனது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேற யாராவது இதே மாதிரி டூப்ளிகேட் கார்டு போட்டாலும் சரி, அந்த விர்ச்சுவல் கீ நம்மளால மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களால அங்க பணத்தை அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜ். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இஎம்பி இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா நார்மலா மேக்னெட் டைப்ஸ் கொண்ட கார்டு. இது பாத்தீங்கன்னா எனக்கு இஎம்பி சப்போர்ட் பண்ற விதத்திலும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அதே நேரத்துல மேக்னெட் டைப்ஸும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் இஎம்பி மட்டும் எனக்கு கொடுக்கலன்னா, இங்க இருக்க ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இஎம்பி மட்டும் சப்போர்ட் பண்றதுல இருந்தா பிரச்சனை கிடையாது. பழைய மிஷின்ஸ் இருக்கும், ஒன்னு பாத்தீங்கன்னா இஎம்பி சப்போர்ட் பண்ணோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்கிரேட் ஆகிற வரைக்கும் இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த கார்டுல பாத்தீங்கன்னா இஎம்பி சப்போர்ட் பிளஸ் மேக்னெட் டைப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்துல வேணா கூட இது யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு சிலருக்கு டவுட்டா இருக்கலாம், என்னன்னா இப்போ இஎம்ஐ சிப்செட் கார்டு கொண்ட இந்த கார்டு நான் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் கார்டுல இருக்க அந்த 6 டிஜிட் நம்பர் எல்லாம் நான் சொன்னா என்னோட கார்டு ஹேக் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க கார்டு டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஹேக் ஆகும். அதனால இஎம்ஐ சிப்செட் கார்டு கொண்ட இந்த கார்டு வாங்கினாலும் சரி, யாராவது கால் பண்ணி கேட்கும் போதும் சரி, இந்த 6 டிஜிட் நம்பர் சொல்றது, சிவிவி நம்பர் சொல்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணாங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க கார்டு ஹேக் ஆகும்.
இது வந்து ஜஸ்ட் உங்க ஸ்கிம்மர் ஆனது உங்க கார்டு வந்து பாதுகாத்துக்காக தான் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த நியூ ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ ஆனது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து புரிஞ்சுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம டிசம்பர் 31 நீங்க வந்து இந்த இஎம்பி சிப்ஸ் கார்டு கொண்ட இந்த கார்டு நீங்க இன்னும் வாங்கல அப்படின்னா நீங்க அதுக்குள்ள வந்து பேங்க்ல போயிட்டு மாத்திக்கங்க. இல்ல இன்டர்நெட் பேங்கிங் இருந்தாலும் அதுல ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அது மூலமா கூட நீங்க வந்து கார்டா இருந்தா வாங்கிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இது சொன்ன டெக்கன் சம்பந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்கன் சம்பந்த புதிய வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நானும் நன்றி. வணக்கம்.